ராமானுஜாய நமஹா. அடியவர்களே, மார்கழி மாதத்தின் குளிரில் ஆண்டாளின் தமிழ் வெப்பம் நம்மை அரவணைக்க தொடங்கிவிட்டது. நேற்று மழையை ஆளக்கூடிய வருணனை ஏவினோம். ஆனால் இன்று நம் மனதிற்குள் ஒரு பெரிய பயம். நோன்பு நோக்கிறோம் சரி, ஆனால் நாம் காலம் காலமாக செய்த பாவங்கள் இந்த நோன்பை நிறைவேற விடுமா? ஏனென்றால் சாஸ்திரங்கள் சொல்கின்றன, நல்ல காரியங்களுக்குத்தான் தடைகள் அதிகம் வருமாம். சக்கரவர்த்தி திருமகனான இராமனுக்கே பட்டாபிஷேகம் நடக்கும் நேரத்தில் தடை வந்ததே, நாம் எம்மாத்திரம்? எங்கள் பாவம் தடையாக நிற்குமே ஆண்டாளே என்று கலங்கிய பெண்களுக்கு கவலைப்படாதீர்கள், அந்த தடைகளை எல்லாம் சுழுவாக போக்கும் வழி ஒன்று இருக்கிறது என்று நம்பிக்கையூட்டும் அற்புதமான பாசுரம்தான் மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை. வாருங்கள், அந்த மாயக்கண்ணனின் ஜாலத்தை பார்ப்போம். மாயனை மன்னு வட மதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை துறைவனை ஆய கூலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோவாய் வந்து நாம் தூமல தூவி துழது வாயினார் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேரோரும் பாவை. இந்த தமிழின் சுவையை வார்த்தைக்கு வார்த்தை அனுபவிப்போம். மாயனை, நினைத்து பார்க்க முடியாத அற்புத செயல்களை செய்பவனை, வண்டர் ஒர்க்கர். மன்னு வடமதுரை மைந்தனை, வடமதுரைக்கு தலைவனாய் என்றும் நிலை பெற்றிருப்பவனை. தூய பெருநீர் யமுனை துறைவனை, பரிசுத்தமான ஆழமான யமுனை நதிக்கு தலைவனை. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, இடைக்குலத்தில் வந்துதித்த மங்கள தீபம் போன்றவனை. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தன்னை பெற்ற தாயான யசோதையின் வயிறு பெருமைப்படும்படி உரலோடு கட்டுண்டவனை. தூயோமாய் வந்து, நாங்கள் உடல் மற்றும் உள்ள தூய்மையோடு வந்து, தூமலர்கள் தூய்த்தொழுது நல்ல மலர்களை தூறி வணங்கி, வாயார பாடி மனதார தியானிக்க, போய பிழையும் முன்பு நாம் அறியாமல் செய்த பழைய பாவங்களும் சஞ்சிதம் புகுதருவான் நின்றனவும் இனிமேல் நாம் செய்ய போகும் பாவங்களும் அகமி, தீயினில் தூசாகும் நெருப்பிலே பட்ட பஞ்சு போல எரிந்து சாம்பலாகும் செப்பு. ஆகையால் அவன் நாமத்தை சொல். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் வைத்திருக்கும் ஆழமான கருத்துக்களையும் நம் ஆச்சாரியர்கள் காட்டும் ரசமான விஷயங்களையும் பார்ப்போம். 1. தூய பெருநீர் யமுனை. ஆண்டாள் ஏன் யமுனையை மட்டும் தூய நீர் என்று சொல்ல வேண்டும்? கங்கையோ கோதாவரியோ இல்லையா? இதற்கு 6000 படி உரையில் ஒரு சுவையான காரணம் சொல்வார்கள். இராமாவதாரத்தில் சீதையை ராவணன் கடத்திச் சென்றபோது அந்த அநியாயத்தை கண்ட கோதாவரி நதி ராவணனுக்கு பயந்து அமைதியாக இருந்தது. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் வசுதேவர் குழந்தையை கையில் ஏந்தியதும் வெள்ளமாக இருந்த யமுனை என் கண்ணன் போகிறான் என்று பாசத்தோடு வழிவிட்டது. பயப்படாத நதி பக்தி உள்ள நதி என்பதால் அது தூய பெருநீர்.
கண்ணன் உரலோடு கட்டுண்டான் என்று சொன்னால் அது அவனுக்கு அவமானம் இல்லையா? இல்லை, அதுதான் அவனது தாயான யசோதைக்கு பெருமை. உலகத்தையே வயிற்றுக்குள் வைத்திருப்பவனை ஒரு தாய் தன் வயிற்றால் பெற்றெடுத்து கயிற்றால் கட்டினாளே, அவளல்லவா தாய் என்று உலகம் யசோதையைத்தான் கொண்டாடும். அந்த கயிற்று தழும்பு, அதாவது தாமோதரம், அவன் தாய்க்கு சேர்த்த புகழ். இதைத்தான் தாயை குடல் விளக்கம் செய்த என்கிறாய் ஆண்டாள். நாங்கள் அதிகாலையில் நீராடிவிட்டோம் என்பது மட்டும் தூய்மை இல்லை. எம்பெருமானைத் தவிர எங்களுக்கு வேறு கதி இல்லை என்று உணர்வதுதான் உண்மையான வைணவ தூய்மை. விபீஷணன் இராமனிடம் வந்தபோது கடலில் குளித்துவிட்டு வரவில்லை. ஆனால் இராமன் அவனை தூயவன் என்று ஏற்றுக்கொண்டார் அல்லவா? அதுதான் கணக்கு. இறுதியாக ஆண்டாள் சொல்லும் லைஃப் லெசன் இதுதான். பாவம் என்பது ஒரு பெரிய பஞ்சு மூட்டை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது மலையளவு கூட இருக்கலாம். ஆனால் பகவன் நாமம் என்பது ஒரு சிறு தீப்பொறி. தீப்பொறி பட்டால் மலையளவுள்ள பஞ்சும் கனப்பொழுதில் சாம்பலாகிவிடும். இங்கே போய பிழை என்பது நாம் பிறவிப் பயனால் சேர்த்து வைத்துள்ள பாவங்கள், அதாவது சஞ்சித கர்மா. புகுதருவான் நின்றன என்பது இனி நம்மை அறியாமல் வரக்கூடிய பாவங்கள், அதாவது ஆகமி கர்மா. நாம் மனதார அவன் பெயரைச் சொன்னால் ஞானம் என்னும் தீயில் இவை அனைத்தும் எரிந்து போகும் என்று பிரம்மசூத்திரத்தை மேற்கோள் காட்டி விளக்குகிறார்கள் நம் பெரியவர்கள். ஆகவே பயம் வேண்டாம், அவன் பெயரைச் சொல்லுங்கள், பாவங்கள் பறந்தோடும். கூடுங்கள், அடுத்த பாசுரத்தில் இன்னும் சுவையான அனுபவத்தை பெறுவோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.